அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். தினமும் பரிகாரத்தை செய்யறேன். பலன் என்னவோ 0 தான். யாரு சொல்ற பரிகாரத்தை செஞ்சாலும் எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்? என்னோட வேண்டுதல், என்னோட விருப்பம், ஆசை எப்பதான் நிறைவேறும்? இந்த மாதிரி வெறுப்பான மனநிலையில இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படி இருக்கிறவங்களுக்கான முக்கியமான பதிவு தான் இது. ஒரே ஒரு முறை இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. ஒரு சிலருக்கு 1 மணி நேரத்திலேயோ, இன்னும் ஒரு சிலருக்கு 2 மணி நேரத்திலேயோ பலன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா 1 நாள்லயோ 2 நாள்லயோ கட்டாயமா பலன் கிடைக்கும். ஏன்னா கோடி பேருக்கு பலன் கொடுத்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்க பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஸ்பர் டெக்னிக். அதாவது விஸ்பர் டெக்னிக் அப்படின்னா நாம ரகசியமா பேசக்கூடிய ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சாலே போதும். இந்த விஸ்பர் டெக்னிக்க திரும்ப திரும்ப ஒரே வேண்டுதலுக்காக நீங்க செய்ய வேண்டாம். ஒரு முறை செஞ்சுட்டு நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட அதற்கான பலன் உங்களை தேடி நிச்சயமா வரும். ஒரு சிலருக்கு 1 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ 1 நாள்லயோ 2 நாள்லயோ பலன் கிடைக்கும். இது அவங்கவங்க வேண்டுதலை பொறுத்து, அவங்கவங்க மன உறுதியையும் நம்பிக்கையையும் பொறுத்து மாறுபடும். ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் எல்லாமே நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. இந்த நம்பிக்கைங்கிறது நம்ம ஆழ் மனசுல இருந்து மட்டும்தான் வர முடியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை தான் இப்ப நான் சொல்ல போற இந்த விஸ்பர் டெக்னிக்கும் செய்ய போகுது. ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா முதல்ல அந்த மாற்றம் நம்ம மனசுக்குள்ள, அதாவது ஆழ் மனசுல ஏற்படணும். அடுத்து நம்ம எண்ணங்கள் மூலமா மாற்றங்கள் வரணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும். சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. யார் வேணாலும், எந்த இடத்துல இருந்து வேணாலும், எந்த நாள்ல இருந்து வேணாலும், எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பிக்கை, மன உறுதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வேண்டுதல், அதாவது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். இப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல் ரொம்ப ரொம்ப பர்டிகுலரா இருக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா தெளிவா குழப்பம் இல்லாம நீங்க கேளுங்க. இப்போ உங்களுக்கு வேலை வேணும்னா உங்களுக்கு என்ன வேலை வேணும், எத்தனை நாளுக்குள்ள வேலை வேணும், அதே மாதிரி எந்த ஆபீஸ்ல எந்த கம்பெனில உங்களுக்கு வேலை வேணும், எந்த சம்பளத்துல உங்களுக்கு வேலை வேணும், இந்த மாதிரி எந்த அளவுக்கு பர்டிகுலரா உங்க வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடனை பத்தி யோசிக்க வேண்டாம். மொத்த கடன் தொகை எவ்வளவோ அந்த பணம் உங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ள வேணும், இத நீங்க யோசிச்சா போதுமானது. இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் உங்க மனசுக்குள்ள இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி, பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
சரி, இப்போ அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி ரீசெண்டா நம்ம சேனல்ல நிறையவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால மறக்காம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. முதுகு தண்டை நேரா வச்சு கண்ணை மூடி உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி முதல்ல கற்பனை பண்ணி பாருங்க. உங்களால எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி பார்க்கலாம். வேலை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க எதிர்பார்க்கிற கம்பெனில இருந்து இன்டர்வியூவுக்கு கால் வர்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஆஃபர் லெட்டர் உங்க கையில இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா அந்த ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா அங்கிருந்து உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சா கற்பனை பண்ணி பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி, நியாயமான முறையில ஒரு அமௌண்ட உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அந்த பணம் உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள வேணுங்கிறதையும் எத்தனை மணி நேரத்துல வேணுங்கிறதையும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தா போதுமானது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் தடைப்படாம இருக்கிறதுக்காக தான் முதுகு தண்டை நேரா வைக்க சொல்லி சொல்றேன். சரி, இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ உங்க வேண்டுதலை ஒரு அஃபர்மேஷன் மாதிரி நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி 3 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ரகசியமா சொல்லணும். ரகசியமானா எப்படிங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அதாவது நீங்க யார் காதலையாவது ரகசியம் சொல்லும் போது எந்த டோன்ல எந்த குரல்ல சொல்லுவீங்களோ அதே மாதிரி ஒரு முணுமுணுப்போட நீங்க சொன்னாலே போதும். இத 3 முறை 3 டைம்ஸ் சொல்லணும். இப்ப வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எந்த கம்பெனில வேலை வேணுமோ அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைத்து விட்டது, முதல் மாத சம்பளம் நான் வாங்கி விட்டேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி சொல்லலாம். அடுத்ததா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கடன் இருக்கோ, 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குன்னா, என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது, என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி உங்க மனசுக்கு தோணுன மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி உங்க மனசுக்கு என்ன படுதோ அந்த மாதிரி அஃபர்மேஷனை 3 டைம்ஸ் ரகசியமா. முக்கியமான விஷயம், இது ஒரு விஸ்பர் டெக்னிக், அதனால நீங்க ரகசியமா மட்டும்தான் சொல்லணும். சரி, இப்படி ரகசியமா சொல்றது நமக்கு எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, இது நமக்கு அதிர்வலைகள் மூலமா வேலை செய்யும். இத பத்தி பேசணும்னா இந்த வீடியோ இல்ல, இன்னும் 10 வீடியோ போட்டா கூட பத்தாது. நாம ரகசியமா சொல்லும் போது அதுல இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். அது மூலமா நம்ம வேண்டுதல் உடனடியா நமக்கு நிறைவேறும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த பிரபஞ்சத்தை நம்பி என்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும் போது என் வேண்டுதல் மட்டும் நிறைவேறாதா, இந்த ஆட்டிடியூட்ல நீங்க இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சமே உங்களுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.